Hi, welcome to holisticinvestment.in. PNB MetLife Saral Pension Planல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா guaranteed pension உங்க golden yearsல stress free-ஆ ரிசீவ் பண்றதுக்கு இந்த பிளான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா இல்லையான்றது தான் நம்ம இப்போ இந்த பாலிசியை இன்டெப்தா இந்த வீடியோல அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த பாலிசி அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஎன்பி மெட்லைஃப் சாரல் பென்ஷன் பிளான் என்ன நம்ம தெரிஞ்சுப்போம். இது ஒரு சிங்கிள் பிரீமியம் நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் இமீடியட் ஆன்விட்டி பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் பேமெண்ட் பண்ணாலே கேரண்டீட் இன்கம் லைஃப்க்கு உங்களால் செக்யூர் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் வந்து உங்களோட ஆன்விட்டி பேமெண்ட்டை இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லையும் ரிசீவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. லைக் மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லின்னு உங்களுக்கு ஏற்ற கன்வீனியன்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ரிசீவ் பண்ணலாம். அண்ட் உங்கள் ஸ்பவுஸ்க்குமே நீங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி சப்போஸ் இறந்து போனாலுமே உங்கள் ஸ்பவுஸ்க்குமே கேரண்டீட் லைஃப் லாங் இன்கமை என்ஷோர் பண்ணிவிட்டு உங்களால் இந்த பாலிசியில் போக முடியும். அண்ட் இப்போ இதோட லிக்விடிட்டி அப்படின்றது இந்த பாலிசியிலேருந்து இந்த ஃபண்ட்ஸை லிக்விடிட்டி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்க 20 கிரிட்டிக்கல் இல்னஸில் ஏதாவது ஒரு டயக்னோசிஸ் உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போது இந்த லிக்விடிட்டி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ப்ளஸ் உங்கள் லவ்டு ஒன்ஸ்க்கு ஒரு லெகசி விட்டு போகிறதுக்குமே இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா நம்ம இறந்து போகணும் அன்ஃபார்ச்சுனேட்லி முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம டைம் முடிஞ்சிருச்சுன்றப்போ இந்த கேபிட்டலை அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க நம்ம பர்ச்சேஸ் ப்ரைஸை. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு கீ ஃபீச்சர் அப்படின்னு இந்த பாலிசியில் சொல்லலாம். ஸோ இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎன்பி மெட்லைஃப் சாரல் பென்ஷன் பிளான் பாலிசி அகெயின்ஸ்டாக லோன் எப்போ வேணால் எடுக்கலாம். அதுவும் கரெக்டாக இந்த பாலிசி ஆரம்பித்த டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் 6 months கழிச்சு எப்போ வேணால் அவங்களால லோன் எடுக்க முடியும். இது ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்று வந்து ஹேசல் ஃப்ரீ ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், அதுலேயே உங்களுக்கு ரெகுலர் இன்கம் கிடைக்குது. இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்விட்டி பேமெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லி டாக்ஸபிள் அண்ட் இதில் வர ஆன்விட்டி இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் கிடையாது. அண்ட் ஆன்விட்டி ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜுமே இருக்குது. இதையும் நீங்கள் கேர்ஃபுல்லி கன்சிடர் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ இப்போ இந்த பாலிசியை பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் ஒர்த்தா இல்லையான்றதை நம்ம எப்படி எவாலுவேட் பண்ண போகிறோம்னா இதில் இருக்க பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ், அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஐஆர்ஆரை இந்த பாலிசி டீட்டெயில்ஸ் பாலிசி ப்ரோஷரில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி இதில் வர ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு ஆக்சுவலி ஒர்த் இன்வெஸ்டிங்கா அப்படின்றது தான் இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக ஒரு 60-year-old மேல் வந்து இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அதுவும் ஒன் டைம் பேமெண்ட் 50 lakhs வச்சு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அவங்க பிளான் ஆப்ஷன் 1 வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. லைஃப் ஆன்விட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் 100% ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆர்ஓபி. இதில் உங்களோட ஆனுவல் ஆன்விட்டி உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2.86 lakhs. அண்ட் அவங்க டெத்க்கு அப்புறமா நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு பர்ச்சேஸ் ப்ரைஸ் 50 lakhs அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் நம்ம வந்து பிஎன்பி மெட்லைஃப் சாரல் பென்ஷன் பிளான் மெச்சூரிட்டி கால்குலேட்டர் வச்சு ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணுறோம் இந்த கேஷ் ஃப்ளோக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் நம்ம கேஷ் ஃப்ளோ கால்குலேட் பண்ணும்போது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஒரு 85 years அசியூம் பண்ணிட்டு பண்ணுவோம். அப்படி பண்ணோன்னா ஐஆர்ஆர் வந்து 5.61% வருது. இது ஒரு பிலோ ஆவரேஜ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடிஷ்னலி உங்கள் ஆன்விட்டி அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா லைஃப் டைமுக்கு ஃபிக்ஸடாக இருக்குது. ஒரு இது வந்துட்டு இப்போ போக போக எக்ஸ்பென்சஸ் ரைஸ் ஆகுது இல்லை ஹெல்த் கேர் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளால வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஒரு ஸ்டெப் அப் இன்கம் இருந்தால் தான் இன்ஃப்ளேஷனை வந்து நம்ம டீல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரிட்டையர்மெண்ட் அப்போது. எஸ்பெஷலி அதனால தான் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் இருக்கணும்னு சொல்கிறது. ஏன்னா இப்போ இந்த அமௌண்ட் சஃபிஷியண்ட்டாக இருக்கும், பட் போக போக இந்த எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா, ஆனால் நம்மளுக்கு வர இன்கம் ஃபிக்ஸடாக இருக்குன்னா கண்டிப்பாக அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அண்ட் இந்த பாலிசியோட இன்னொரு லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபண்ட்ஸுக்கு இருக்கிற ரிஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற கார்பஸ் வந்து ரொம்ப ஒரு சர்டைன் கண்டிஷன்ஸ், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸ் அப்போ தான் வந்து ஆக்சஸே பண்ண முடியும், இல்லை உங்கள் டெத்க்கு அப்புறம் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த கண்டிஷன்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிளாக இல்லைனா இது ஆக்சஸே பண்ண முடியாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது இது ரொம்ப ஒரு லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லோ ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஒரு ஃபிக்ஸட் ஆன்விட்டி இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கிறது, அன்லிமிட்டட் ஃபண்ட் ஆக்சஸ், இது எல்லாமே ஒரு ஃபேக்டராக நம்ம கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா இந்த பாலிசி அந்த அளவுக்கு ஒரு போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா நம்மளுக்கு தேவைப்படுற இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சூட்டபிள் சாய்ஸாக இந்த பாலிசியை நம்மளால் எடுத்துக்க முடியாது. இப்போ இந்த பாலிசி அந்த அளவுக்கு நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேறு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கா நம்ம ரிட்டையர்மெண்ட் கார்பஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னாலே உங்களுக்கு ஒரு கேரண்டீட் ரெகுலர் இன்கம் ஸ்ட்ரீமும் கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆன்விட்டி பிளான் பிஎன்பி மெட்லைஃப் சாரல் பென்ஷன் பிளானுக்கு இது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். சில ஃபியூ ஃபிக்ஸட் ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் எதில் ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்,
SCSSல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.20% கிடைக்குது. பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் FDல உங்களுக்கு 7 to 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அண்ட் RBI ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8.05% இருக்கு. பட் இதுவுமே ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ இப்போ SCSS அண்ட் பேங்க் FD ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் RBI ஃப்ளோட்டிங் பாண்ட்ஸ்ல வந்து வேரி ஆகும். ஆனால் எல்லா ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் நமக்கு தேவைப்படுற மாதிரி வந்து அந்த நீடை அட்ரஸ் பண்ணல. ஏன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் தான். உங்களுக்கு இதில் இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் மாறாது. ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம்மை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமே என்னென்னா நம்ம போர்ட்ஃபோலியோவை ஈக்விட்டி அண்ட் டெப்ட் வச்சு டைவர்சிஃபை பண்ணுறது தான். ஸோ இன்னொரு டிஃப்ரெண்ட் சினாரியோ நம்ம வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி மாதிரி வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் PNB MetLife சாரல் பென்ஷன் பிளான்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண அந்த சேம் 50 lakhs கார்பஸை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அதுலேருந்து வர ஆன்விட்டி அமௌண்ட் வச்சு ஒரு நல்ல ஒரு டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பார்ப்போம் அந்த எக்ஸாம்பிள் வச்சு. ஸோ இந்த 50 lakhsக்கு நம்ம 60:40 ரேஷியோ வந்து ஈக்விட்டி அண்ட் டெப்ட் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த 50 lakhsலேருந்து 30 lakhs வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் லாங் டேர்ம் க்ரோத்காக, 20 lakhs டெப்டில் வந்து அலோகேட் பண்ணுவோம் ரெகுலர் இன்கம்காக. ஸோ இந்த ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா பர் ஆனம் ஒரு 12% வரைக்கும் ரிட்டர்ன் இது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. டெப்ட்ல வந்து 6% ரிட்டர்ன் பர் ஆனம் வரும். ஸோ இதில் எவ்ரி 5 years என்ன ஆகும்னா இந்த டெப்ட் போர்ஷனை நம்ம ஈக்விட்டியில் இருக்க கெயின்ஸ் வச்சு தான் ரெப்ளனிஷ் பண்ணுறோம். அண்ட் அதில் விட்ராவல்ஸ் நம்ம எடுக்கிறதுமே ஒரு 6% அக்கௌண்ட் வச்சு தான் இன்ஃப்ளேஷனுக்காக நம்ம பண்ணுறோம். ஸோ இனிஷியல் விட்ராவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2.86 lakhs தான். இது PNB MetLife சாரல் பென்ஷன் பிளானோட இனிஷியல் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஆன்விட்டி அமௌண்ட்டோட மேட்ச் ஆகுது. அதில் கிடைக்கிற அதுதான் ஃபிக்ஸட் அமௌண்ட். பட் இதில் நம்ம இனிஷியல் ஆன்விட்டி அமௌண்ட்டாக எடுத்துக்கிறோம். அண்ட் இது நெக்ஸ்ட் ஒரு 5 to 5 yearsக்கு வந்து 6%ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இன்ஃப்ளேஷனுக்கு. ஸோ அட் த ஏஜ் ஆஃப் 71 என்ன ஆகுதுன்னா உங்கள் என்டையர் ஈக்விட்டி போர்ஷனுமே டெப்ட்ல நம்ம ஷிஃப்ட் பண்ணிடுறோம் ஒரு கிரேட்டர் ஸ்டெபிலிட்டிக்காக. ஸோ இந்த ஷிஃப்ட்ல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸ் உங்களே அவுட்லாஸ் பண்ணி 1 crore rupees உங்கள் ஏஜ் ஆஃப் 85ல உங்களுக்கு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா PNB MetLife சாரல் பென்ஷன் பிளான்ல இருக்கிற ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் டபுள் த அமௌண்ட் தான் உங்களுக்கு கடைசியில் நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் எடுத்துமே உங்களுக்கு 1 crore கார்பஸ் வரைக்குமே வருது. ஆக்சுவலி உங்கள் கார்பஸ் க்ரோ ஆகியிருக்கு. ஸோ இந்த 60:40 ரேஷியோவும் இந்த என்டையர் ஷிஃப்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா டெப்ட்க்கு ஏஜ் ஆஃப் 71 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ் தான். இந்த அமௌண்ட் அண்ட் எப்போ ஷிஃப்ட் பண்ணணும் எந்த ஏஜில் பண்ணணும்னா உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லை உங்கள் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்ட்ராட்டஜியோட மெயின் பர்பஸே எதுக்கு நம்ம எடுத்தோம்னா இது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம்மை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ப்ளஸ் ஒரு ஆன்விட்டி பிளான் கொடுக்குற உங்கள் கார்பஸை விட இதில் இருக்க கார்பஸ் இன்னும் உங்களுக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு க்ரோவும் நல்லா ஆகுது. ஃபைனலாக PNB MetLife சாரல் பென்ஷன் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அனலைசிஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இந்த பாலிசி ஒரு ஸ்டெடி இன்கம்மை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. இது ஒரு இயர்லி இயர்ஸ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டில் மேபி சஃபிஷியண்ட்டாக படலாம். பட் ஓவர் த இயர் என்ன ஆகுனா இன்ஃப்ளேஷன் இந்த ஆன்விட்டியோட பர்ச்சேசிங் பவரை எரோட் பண்ணிடுது. இதனால தான் ஒரு ரோபஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பிளான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் இந்த ரைசிங் டே டு டே எக்ஸ்பென்சஸும் இல்லை ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எமர்ஜென்சிஸுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பாலிசியில் உங்கள் ஃபண்ட்ஸ் லாக்ட் ஆகிடுது. ஸோ ஒரு எமர்ஜென்சி அட்ரஸ் பண்ணுற எபிலிட்டியை லிமிட் பண்ணிடுது. அண்ட் இந்த பாலிசியில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்குது. இந்த ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு பார்க்கும்போது நம்மளோட ஒரு ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் ஒரு லைஃப் ஸ்டைல் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு எமர்ஜென்சியை ஹேண்டில் பண்ணுறதுக்கோ வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு இந்த பாலிசி கை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுதான் வந்து ரிட்டையர்மெண்ட்டில் ரொம்ப குரூஷியல். பட் இது அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கமும் கொடுக்கல. பட் லிமிடெட் ஆக்சஸும் இருக்குது நம்ம கார்பஸ்க்கு. ஸோ மற்ற ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்டர் ரிட்டர்ன் இந்த ஆன்விட்டி பிளானை விட கொடுத்தாலுமே அதுலேயுமே இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன் இல்லை. ஸோ ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் நமக்கு தேவைப்படுதுன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஈக்விட்டி இன்கார்பரேட் பண்ணுறது தான். ஸோ டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஓவர் டைம் உங்கள் இன்கம் வந்து இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகவும் அதே நேரத்தில் உங்கள் கார்பஸ் ப்ரிசர்வ் பண்ணுவோம் லாங் டேர்மில். பொட்டன்ஷியலி உங்கள் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கே நீங்கள் வந்து ஒரு ஹியூஜ் கார்பஸ் விட்டு போகிறதுக்காக ஒரு லெகசி மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஒரு டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஆன்விட்டி பென்ஷன் பிளான்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் மாதிரி ஒரு அப்ரோச் கொடுக்குறாங்க ரிட்டையர்மெண்ட்க்கு. அந்த மாதிரி கிடையாது. ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கிறது ஒவ்வொருத்துக்குமே ஒரு பர்சனலைஸ்டு ஒரு ஆப்ஷன் தான். அவங்க ரிஸ்க் டாலரன்ஸ், அவங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்க ரிட்டையர்மெண்ட், அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் சூட்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறாங்க, எப்படி இது வந்து அப்ரோச் பண்ணால் நல்லாயிருக்கும், நிறைய ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி நம்ம பர்சனலைஸ் பண்ணுறது தான் நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளானிங் நம்மளுக்கு சூட்டபிளாக இருக்குமான்னு சொல்ல முடியும்.
இப்போ கண்டிப்பாக இது உங்களால் தனியாக கஸ்டமைஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோட ஹெல்ப் மூலியமாக கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்சனலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.